இன்றைக்கி நம்ம அதில் வாழைக்காய் பொரிச்சது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 3 டம்ளர் தண்ணி விட்டுண்டு 2 வாழைக்காயை இந்த ஷேப்பில் நறுக்கி அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுண்டு இந்த வாழைக்காய் ஒரு 70% வெந்தால் போதும். அந்த அளவுக்கு வெந்தக்கப்புறம் ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போக நல்லா வணக்கின்றணும். வணங்கினதும் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, 2 தக்காளி, தேவையான அளவு உப்பு. மசாலா நல்லா வணங்கினக்கப்புறம் கருகாத இருக்க 1/4 டம்ளர் தண்ணி விட்டுண்டு கை நிறைய கொத்தமல்லி தழை போட்டுண்டு 2 நிமிஷம் வணக்கினேன்னா தக்காளி தொக்கு ரெடி. ஒரு கப்பில் சாம்பார் பொடியோட தேங்காய் எண்ணெயை நல்லா குழச்சிட்டு வேக வச்ச வாழைக்காயில் இந்த மசாலாவை நல்லா மேரினேட் பண்ணிக்கணும். மேரினேட் பண்ண வாழைக்காய் குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது நல்லா ஊறணும். ஒரு சூடான தோசைக்கல்லில் தேங்காய் எண்ணெய் விட்டுண்டு இந்த மேரினேட் பண்ண வாழைக்காயை நல்லா எடுத்து வச்சு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வாழைக்காய் மசாலா நல்லா வேகிறபடி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரோஸ்ட் பண்ண வாழைக்காயை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு சுட்ட வாழை இலையில் நம்ம பண்ண தக்காளி தொக்கு, ஒரு 4 வாழைக்காய் ஃப்ரை பண்ணதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம், அதுக்கு மேலே கொஞ்சம் தக்காளி தொக்கு, ஒரு 4-5 பச்சை மிளகா, கை நிறைய கறிவேப்பிலை போட்டுட்டு வாழை இலையை இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சூடான தோசைக்கல்லில் வாழை இலையை போட்டு 2 நிமிஷம் பரட்டி எடுத்தேன்னா வாழைக்காய் பொரிச்சது ரெடி. இந்த மாதிரி நிறையா ரெசிபிக்கு கலிகை பிரமாதமாக ஃபாலோ பண்ணுங்கள்.